அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதித்தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதித்தமிழச்சி. 6/4/2025 ராமநவமி. இன்றைய நாளில் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு ஆலயம் சென்று உங்களால் முடிந்த பொருட்களை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. ஆதரவற்றவர்களுக்கு உணவளியுங்க. மீன்களுக்கு, பறவைகளுக்கு உணவளிக்கும் போது கர்ம வினை தீரும். தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்கும். இன்றைய தினத்தில் வாராகி வழிபாடு செய்கிறவங்க உங்கள் வீட்டில் ஃபோட்டோ வச்சுருந்தாலும் சரி, சிலை வைத்திருந்தாலும் சரி, இரண்டுமே கிடையாதுங்க, நான் தீப வழிபாடு செய்கிறேன் அப்படிங்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த இலை கிடைத்தால் இந்த நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி பானகத்தை பிரசாதமாக வைத்து வாராகி தேவியை மனதார வழிபடுங்க. உங்கள் மனக்குறைகளும் பணக்குறைகளும் நிச்சயமாக நீங்கும். ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஜோதிட மாந்திரிக ரீதியாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எதை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும். இன்று துளசி இலைக்கு அதீத சக்தி இருப்பதாக நமது ஐதீகத்தில் சொல்லப்படுது. ராமநவமி அன்று திருமாலின் அம்சமான வாராகி தேவிக்கு துளசி இலை சாற்றி பானகத்தை பிரசாதமாக வைத்து துளசி இலைகளை பானகத்தின் மேல் தூவி நெய்விளக்கேற்றி தீபத்தை வடக்கு நோக்கி வைத்து மனதார வாராகியை நினைத்து வழிபட்டால் உங்கள் வாழ்க்கை செல்வச் செழிப்புடன் இருக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இன்று துளசி இலை உங்களுக்கு கிடைப்பதே பெரிய பாக்கியமாக கருதப்படும். இன்றைய நாளில் துளசி இலையை தவறாமல் வாராகி தேவியோட அர்ச்சனைக்கு பயன்படுத்துங்க, மாலையாக பயன்படுத்துங்க. அதே போல் உங்கள் வீட்டு நிலைவாசலில் துளசி இலையை இன்று வைத்தால் உங்களுக்கு பண விஷயமும் ஏற்படும். இப்போ நான் சொன்ன தகவலில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்.